பாம்பே பஜார் வாடிக்கையாளர்களுக்கு டிசம்பர் மாத நல்வாழ்த்துக்கள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த டிசம்பர் 2024 எந்த மாதிரியான பலன்களை வச்சிருக்க போகுது? இவ்வளவு நாள் ராசிக்கு 2ல் இருந்த சுக்கிரன் அப்படியே அடுத்து 3ஆம் இடத்துல மறைய போனாலும் கூட விரையாதிபதி 3ஆம் இடத்துல நட்பு ஸ்தானத்துல மறையிறாரு அப்படின்ற ஒரு அமைப்புகள்ல விரயங்கள் கட்டுக்குள்ள வரக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு சொல்லிடலாம். இதனை விட மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, உங்களுடைய ராசிநாதனை வலுப்படுத்துறாரு. ராசிநாதன் பலவீனமானதுல இருந்து கொஞ்சம் அப்படி மனசு சரியில்லைங்க, தேவையில்லாத இடத்துல பிரச்சனைகள் வருது, அங்கங்க காயம் அப்படி இப்படின்ற மாதிரியான குழந்தைகள் அமைப்பு வருது, சின்ன மனசு ஒரு நிதானமாக இல்லாத நிலை இப்பொழுது அப்படியே சுக்கிரனின் தொடர்பை பெற்ற செவ்வாயினால கொஞ்சம் கொஞ்சமா அப்படி தீர ஆரம்பிக்கக்கூடிய ஒரு மாதம்னு சொல்லிடலாங்க. டிசம்பர் 2024 விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மறைமுகமான தனலாபம் இருக்கக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு சொல்லிடலாம். தொட்டது எல்லாத்துலயும் முதல்ல ஒரு அப்படியே ஒரு இழுபறி இருந்து 20ஆம் தேதிக்கு மேல அப்படியே எதுக்கு எஃபர்ட் போட்டீங்களோ, எதுக்கு முயற்சிகளை பண்ணிட்டு இருந்தீங்களோ அந்த அமைப்பு உங்களுடைய கையில வந்து கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்புன்னு சொல்லிடலாம். மிக முக்கியமாக பயணம் இருக்கக்கூடிய ஒரு மாதம்ங்க. அலைச்சல் சற்று அதிகமாக இருக்கும், பயணங்கள் அதிகமாக இருக்கும், ஆனாலும் பயணத்தினால் லாபம் பிற்பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னே சொல்லிடலாம். 3ஆம் இடத்துல ஆகாத கிரகங்கள், உங்களுடைய விரையாதிபதியா இருக்கிறாரு, அவரே 7ஆம் அதிபதி, அவரே இங்க 3ஆம் இடத்துல குருவின் பார்வையில் வந்துடுறாரு. 7-3 அந்த தொடர்புல இங்க திருமணம் மாதிரியான அமைப்புகள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, குழந்தை மாதிரியான அமைப்புகள் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த இடத்துல கொஞ்சம் இடமாற்றம் செய்து இந்த இடத்துல திருமணம் காதல் மாதிரியான அமைப்புகள்ல மிகப்பெரிய மேன்மையும் இவர் தாங்க வாழ்க்கை துணை, இவரோட சேர்ந்து வாழ்க்கை போக போகுது அப்படின்ற மாதிரியான சில அறிமுகங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பா இருக்கும். நீங்களே காப்புறுதி சார்ந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கீங்க, இன்சூரன்ஸ் சம்பந்தப்பட்ட துறைகள் இருக்கீங்கன்னா, மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி, விருச்சிக லக்னக்காரர்கள், விருச்சிகத்தோட செவ்வாய் தொடர்பு கொண்டிருக்கிறவங்க தான் இந்த மாதிரியான காப்புறுதி, இன்சூரன்ஸ் பாலிசி அப்படின்னு இருப்பீங்க. இந்த அமைப்புகள் இந்த மாதத்துல மேன்மையாக இருக்கக்கூடிய அமைப்பு, இதன் மூலியமாக வெளியே டிராவல் பண்ணக்கூடிய அமைப்பு, அதிகமான கிளைண்ட்டை பார்த்தாங்க, வழக்கமா 10 பேரை பார்ப்பாங்க, 2 பேர் சைன் பண்ணாங்க, இந்த மாதத்துல 10 பேரை பார்த்தாங்க, 6 பேர் சைன் பண்ணாங்கன்ற மாதிரியான முயற்சிக்கு பின் நல்ல அமைப்பு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்புங்க. முயற்சிகள் நன்றாக பலிக்கும் அப்படின்னே சொல்லலாம். பணம் வரும், குடும்ப அமைப்புகள்ல ஒரு மாதிரி நிதானமான நல்ல பலன்கள் இருக்கக்கூடிய அமைப்பு. என்னதான் இருந்தாலும் ராசியை வலுத்து குரு பார்க்கறதும் ஒரு தனி சுபர், லாபாதிபதி ராசியில் இருக்கிறதும் ஒரு பலம் இல்ல. இந்த அமைப்புகள் இருக்கும் பொழுதும் லாபாதிபதியும் லாபஸ்தானமும் ஒருங்கே குருவோட பார்வையிலையும், விரையாதிபதியும் அப்படியே 3ஆம் இடத்துல வந்து குருவின் பார்வையிலன்றது நீங்கள் இந்த மாதத்துல கொடுத்து வச்சவங்க ஒரு மாதத்துக்கு நல்ல அமைப்பு இருக்குங்க, சுக்கிரன் விலகிற வரைக்கும். அதுக்கப்புறமும் கூட சுக்கிரன் திக்பலமாக வந்து சனியை சாந்தப்படுத்தக்கூடிய வேலை செய்வார். இந்த இடத்துல ஒரே ஒரு பலவீனம் என்ன, உங்களுடைய ராசிநாதன் பலவீனமா இருக்கிறது, அது பலவீனம் தாங்க. இப்போ உங்க தலைமையில இருக்கக்கூடிய சூரியன் அப்படியே விலகி செல்வார், அதுவே உங்க மேல இருந்து 100 டிகிரியில் இருக்கக்கூடிய ஒரு சூட் அப்படி நகர்த்தி வச்ச மாதிரியான ஒரு அமைப்பு. இந்த தன்மை எல்லாம் அடுத்தடுத்து உங்களுக்கு சாதகமாக வரக்கூடிய தன்மை. வேலை அமைப்புகள்ல மிகப்பெரிய மேன்மை இருக்கும். புதுசா போஸ் அந்த ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்தாருங்க, இந்த ப்ராஜெக்ட் கொடுத்தாருங்க, என்னால் இதை பண்ணி முடிக்க முடியுமான்னு நினைச்சேன், அந்த அமைப்புகளில் திடீர்னு பண்ணி முடிச்சிட்டாங்க அப்படின்னு உங்களை அறியாமல் ஒரு சின்ன விஷயத்தில் இறங்கி அது பிற்பகுதியில் பெரிய அளவுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய, என்னதான் இருந்தாலும் 11ஆம் அதிபதியும் 11ஆம் வீடும் குருவின் பார்வையில் இருக்குங்க. இதில் 11ஆம் அதிபதியே 8ஆம் அதிபதின்றனால கொஞ்சம் வில்லங்கத்தால லாபம்ன்ற மாதிரியான விஷயங்களும் இருக்கும். இந்த அமைப்பு லாபம் கைக்கு வந்து சேரக்கூடிய அமைப்பு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இருக்குங்க. மைனஸே இல்லையானாக்கா பொன் பொருள் அமைப்புகளை அப்படி மறந்து வச்சுட்டு வர்றது, காணாம ஆக்கிட்டு வர்றது, தொலைச்சிட்டு வர்றது அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள் இருக்கும். தெரிஞ்சவங்க தான் அவங்க ஹெல்ப்னு கேட்டாங்க, கொஞ்ச நேரம் வந்து போரோன் கேட்டாங்க, கொடுத்தாங்க, காணாமல் வச்சுன்றாங்க, இது மாதிரியான சங்கடங்கள் வரும். அதனால யாருக்காகவும் பொண்ணையோ பொருளையோ பணத்தையோ நகையோ குறிப்பாக கொடுக்காதீங்க. ஏன்னா இந்த நகை அமைப்புகளில் ஒரு சின்ன சின்ன விஷயங்களும், பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட நகையை அடகு வச்சு பணம் கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி சில விஷயம் வரும். இது மட்டும் மைனஸுங்க. இதனை தவிர்த்து மற்ற எல்லாமும் சாதகமான அமைப்புகள் இருக்கும், ஆரோக்கியம் நல்ல அமைப்புகள் இருக்கும், குழந்தைகள் பற்றியான கவலை இருக்குங்க. உங்களுக்கு என்னத்தான் அப்படி பண்றேன் ஆனால் கொஞ்சம் அப்படி சரியில்லாத தன்மை இருக்கு. இந்த 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு என்னதான் இருந்தாலும் உங்களுக்கு குழந்தைகளுக்கு சின்ன சின்ன காயம் படுறது, சின்ன சின்ன நோய்களை கொடுக்கறது, நோயினால உங்களுடைய மனசு சங்கடப்படுத்துறது, நைட்டு ஒரு நிம்மதியான தூக்கம் இல்லாம பண்றது, இந்த மாதிரியான அமைப்புகளை அந்த 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு செய்தாலும் கூட இந்த தொல்லையெல்லாம் அப்படி கட்டுக்குள்ள வைக்கிற மாதிரியான அமைப்புகளை கேது செஞ்சிருவாரு குருவின் பார்வையில் இருக்கிறனால. அப்போ ஒட்டுமொத்தமாக முதல்ல அப்படி பிரச்சனைகள் வரக்கூடிய அமைப்புகளை கொடுத்து பிற்பகுதியில் அப்படியே அதனையே சாந்தப்படுத்தி அந்த பிரச்சனையே உங்களுக்கு சாதகமாக மாற்றி லாபம் வரக்கூடிய ஒரு அமைப்புன்னு வந்துருங்க. வேலை தொழிலிட அமைப்புகளில் சற்று நிதானமாக இருங்க. யாரையும் நம்ப தேவையில்லாத ஒரு மாதமாகவே இந்த டிசம்பர் 2024 சகல தரப்பு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இருக்கும். பெரியவர்களுக்கு குழந்தைகள் பற்றியான நிம்மதியான அமைப்பு இருக்குங்க. உங்களுக்கே ஒரு வருமானம் வர்றது, என்னமாச்சும் ஒரு விஷயம் பண்ணலாம், சின்ன சின்ன சமையல் பண்ணலாமா, சாப்பாடு பண்ணலாமான்ற மாதிரியான செவ்வாய் சம்பந்தப்படுறது, செவ்வாய் சுக்கிரனாலே சமையல் சாப்பாடுன்னு வந்துடும்ல, இதை சின்னதாக பண்ணலாமா, பெருசாக பண்ணலாமா, கல்யாணத்துக்கு டிசர்ட் பண்ணலாமா, இந்த மாதிரியான அமைப்பு, பேக்கிங் பண்ணலாமா, கேக் பண்ணலாமா, இந்த மாதிரி ஏதாவது ஒன்றை புதிதாக தொடங்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். இந்த அமைப்பு வரக்கூடிய பிற்பகுதி நாட்களில் மிகப்பெரிய நல்ல அமைப்புகளையும் லாபத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு ஆரம்ப மாதமாகவே விருச்சிக ராசி, குறிப்பாக 40-50 வயதுக்கு மேற்பட்டு இருக்கிறவங்களுக்கு இதுதான் தொழில், இது மூலியமாக வருமானம் செய்வோம் அப்படின்னு சொல்லி இறங்கி அதற்கு பிறகு அதுவே பெரிய அளவுக்கு ஒரு அஸ்திவாரமான தொழிலாகவும் நீங்க ஒரு 4 பேர் எடுத்து வச்சு வேலை செய்யக்கூடிய ஒரு ஆரம்ப மாதமாகவும் இருக்கக்கூடிய அஸ்திவார மாதம் இந்த டிசம்பர் 2024 சகல தரப்பு விருச்சிக ராசிக்காரர்களுக்கும்.